குடும்ப கௌரவம். பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுது. ஆனா நீங்க தான் வர சொன்னதா அந்த பொண்ணு சொல்லுது. பேரு காவேரியாம். வாட்ச்மேன் என்ன செய்யறதுன்னு கேட்குறான். வேலைக்காரி சொன்னவிடம் அமிர்தம் எதுவும் புரியாமல் விழித்தாள். நான் ஏன் பிச்சைக்காரியை வர சொல்றேன் என்றபடி யோசித்தவளுக்கு எதுவும் நினைவுக்கு வரவில்லை. நீங்க எழுதுனதா ஒரு லெட்டரையும் கையில் வச்சிருக்கிறாளாம். லெட்டர் என்ற உணம் அமிர்தத்தின் மூலையில் ஒரு பொறி தட்டியது. வீடு முழுவதும் ஏசியாக இருந்தாலும் அமிர்தத்துக்கு திடீரென வியர்த்தது. இதயம் படபடவென அடித்து கொண்டது. வர சொல்லு என்றால் வேலைக்காரி திகைத்து போனாள். இப்படிப்பட்ட மனிதர்கள் அவளுக்கு தெரிந்தவரை இந்த பங்களாவின் மெயின் கேட்டை தாண்டி இதுவரை உள்ளே நுழைந்ததில்லை. தன் திகைப்பை மறந்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து வரப்போனாள். அவள் அழைத்து வரும் வரை அமிர்தற்கு இருப்பு கொள்ளவில்லை. மேற்கொண்டு சாப்பிடவும் பிடிக்கவில்லை. அந்த பெண் சிறு குழந்தையாக இருந்தபோது பார்த்திருக்கிறாள். இப்போது அவள் எப்படி இருப்பாள் என்று பல உருவங்களை மனதில் ஏற்படுத்தி பார்த்தவளுக்கு நிஜமாகவே பார்க்க போகிறேன் என்ற போது பரபரப்பாய் இருந்தது. அந்த பெண் தயக்கத்துடன் வந்தாள். இயல்பை தனது முத்திரை அவள் மீது குத்தியிருந்தது. அமிர்தம் அவளை கூர்ந்து பார்த்தாள். கலைந்த தலைமுடி, ஆங்காங்கே கிழிஞ்சல் தைக்கப்பட்ட வெளியேறி போன சேலை, முகத்தில் லேசாய் கலவரம், கையில் ஒரு பெரிய பழைய துணிப்பை. காவேரி மௌனமாக கை கூப்பினாள். அமிர்தத்தின் வயிற்றை என்னவோ செய்தது. சமாளித்து கொண்டு வரவேற்றாள். வாமா, உட்கார். அந்த பெண் உட்காராமல் அவளையே பார்த்து கொண்டு சிறிது நேரம் நின்றாள். இருவருக்கும் என்ன பேசுவது, எப்படி ஆரம்பிப்பது என்று தெரியவில்லை. சுமார் 25 வருடங்களுக்கு முன் இந்த பெண்ணின் தாயார் இவள் வயிற்றில் சுமந்து கொண்டு இதே பங்களாவிற்கு வந்தது இன்னமும் அமிர்தத்துக்கு நன்றாகவே நினைவிருக்கிறது. அவளது கம்பெனியின் வெளியூர் கிளையில் அப்போது அவள் வேலை செய்து கொண்டுதான் மிகவும் அழகாக இருந்தாள். அன்று அமிர்தத்தின் மாமனார் தான் அவளிடம் கராராக பேசினார். அவன் வயிற்றை குழந்தையை கொடுத்துவிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னான்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதோ இங்கே நிற்கிறாளே, இவ தான் அவன் சம்சாரம். பேர் அமிர்தம். ஒரு ஆளுக்கு உசுரோட ஒரு சம்சாரம் தான் இருக்க முடியும். அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த சமூகத்தில் பேர் வேற. என்கிட்ட சொன்னதை ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சேன்னு தெரிஞ்சா என் கம்பெனியில் பணம் கையாள பண்ணிட்டேன்னு உள்ளே தள்ளிடுவேன். இனி இந்த பக்கமா என் கம்பெனி பக்கமா வராமல் என் கண்ணில் படாமல் தப்பிச்சுக்கோ. போவதற்கு முன்னால் அவள் முகத்தில் தெரிந்த வலி அமிர்தத்தை பல நாள் தூங்க விடவில்லை. விசாரித்ததில் அந்த பெண் ஒரு அநாத ஆசிரமத்தில் வளர்ந்தவள் என்றும் அவர்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து 1 வருடம்தான் ஆகிறது என்றும் நிஜமாகவே ஒரு அப்பாவி என்று தெரிந்தது. கணவருடன் 2 நாள் பேசாதிருந்தாள். அந்த பெண்ணின் அப்பாவித்தனத்தை தனக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் இருந்த தன் கணவனுடன் வாழ பிடிக்காமல் 3வது நாள் தாய் வீட்டுக்கு போய்விட்டாள். தாய் வீட்டாரோ அவளது 2 குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைத்து பார்க்க சொல்லி திருப்பி அனுப்பினார்கள். அந்த கால சமூக நிர்பந்தங்கள் அவளை கட்டி போடவே இயலாமையுடன் கூனை குறுகி புகுந்த வீட்டுக்கு திரும்பி வந்தாள். கனவிலெல்லாம் அந்த பெண் வந்து அவள் குடும்பத்தார்களையும் அவள் குழந்தையையும் சபித்தாள். சில நாட்கள் கழித்து அந்த பெண் ஒரு பெண் குழந்தையை பிரசவித்ததும் அவள் சுமார் 100 மைல் தள்ளி ஒரு ஊரில் இருப்பதும் அமிர்தத்துக்கு தெரிய வந்தது. வீட்டார் யாருக்கும் தெரியாமல் அவளை ஒரு முறை பார்த்துவிட்டு வந்தாள். கையோடு சிறிது பணத்தையும் கொண்டு போயிருந்தாள். முதலில் அந்த பெண் அதை வாங்க மறுத்தாள். உனக்காக இல்லம்மா, இந்த குழந்தைக்காக இதை வாங்கிக்கோ. இது என்ன பாவம் செய்தது சொல்லு? என்னால் வேற எந்த உதவியும் செய்ய முடியாது. நான் மாதம் மாதம் என்னால் முடிஞ்சதை அனுப்புகிறேன். இந்த குழந்தைய நல்லா படிக்க வை. இது என் புருஷன் செஞ்சதுக்கு பரிகாரம் காட்டியும் அவள் படிப்புக்கும் அடிப்படை வசதிக்கும் உபயோகமாக இருக்கும். எனக்கும் 2 குழந்தைகள் இருக்குது. அதுங்க நல்லா வரணும்னு பிரார்த்தனை இருக்குது. அது பழிக்கணும்னா உன் குழந்தைக்கு நான் ஏதாவது செய்யணும்னு என் மனசாட்சி சொல்லுது. வாங்கிக்கம்மா. கடைசியில் அவள் அந்த பணத்தை வாங்கி கொண்டாள். அன்று முதல் எந்த மாதமும் பணம் அனுப்ப அமிர்தம் தவறியதே இல்லை. வருடம் அனுப்பும் தொகையும் அதிகப்படுத்தி வந்தாள். ஆரம்பத்தில் விஷயம் தெரிய வந்தபோது கணவனும் வீட்டாரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் அமிர்தம் மிக உறுதியாக இருந்ததால் மறுபடியும் அந்த பெண்ணையும் குழந்தையும் போய் சந்திக்கக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாடோடு நிறுத்தி கொண்டார்கள். அப்படி அவள் போனாள் என்று தெரிந்தால் பணம் அனுப்பக்கூட விடமாட்டான் என்று பயமுறுத்தினார்கள். ஆனால் அந்த பெண்ணை பற்றி அமிர்தத்துக்கு தகவல் தரும் நபர் உடனடியாக வேலையிலிருந்து நிறுத்தப்பட்டார். கிட்டத்தட்ட 20 வருடங்கள் கழித்து இந்த மாத மணியாளர் மற்றும் விலாசதாரர் இறந்துவிட்டார் என்ற தகவலுடன் திரும்பி வந்தது. கணவரிடம் தகவலை தெரிவித்தார். வேண்டா வெறுப்பாக அவர் கேட்டார். இதை என்கிட்ட ஏன் சொல்ற? அம்மாவும் செத்துட்டா. ஒரு வயசு பொண்ணு அனாதரவா தனியா எப்படி இருக்க முடியும்? அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? அந்த பொண்ணுக்கு இனியாவது நாம ஆதரவு தரணும்.
நான் வர சொல்ல போறேன். கணவர் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தன. நீ என்ன 4 பேர் முன்னாடி அவமானப்படுத்தாம விடமாட்ட. அவமானம் நம்ம கீழ்த்தரமான நடத்தையில் இருக்கு. அது வெளியே தெரிகிற போது புதிதாய் வர்றதல்ல. இது உங்களை மாதிரி ஆட்களுக்கு புரியாது. தொடர்ந்து வாக்குவாதத்தின் முடிவில் அந்த பெண் வந்த பின் ஓரிரு வாரங்களில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் சேர்த்து விடுவது என்ற பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று முடிவாகியது. நியாயமா நாம போய் கூட்டிட்டு வரணும். அவர் பார்வையாலே அவளை சுட்டெரித்தாள். பெரிய நியாய தேவதை, லெட்ரு போடு போதும். இனி அதிகம் பேசினாள். வேதாளம் பழையபடி முருக மரம் ஏறினால் என்ன செய்வது என்று அவளுக்கு பயம் வந்தது. இவ்வளோ தூரம் இறங்கி வந்ததே அதிகம் என்று நினைத்தவளாய் அமிர்தம் உடனடியாக அந்த பெண்ணிற்கு கடிதம் எழுதினாள். எழுதி 1 வாரம் கழித்து அந்த பெண் வந்திருக்கிறாள். ஏமா நிற்கிறாய், உட்கார். அவள் மிகுந்த தயக்கத்துடன் சோஃபாவில் உட்கார்ந்தாள். அந்த பங்களாவும் அங்கு தெரிந்த செல்வ செழிப்பும் அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கி இருந்ததாய் தோன்றியது. தோற்றத்தில் தன் தாயைப் போலவே இருந்தாலும் தாயிடம் காணப்படாத ஒரு உறுதி மகளிடம் தென்படுவதாக அமிர்தத்துக்கு தோன்றியது. மெல்ல அமிர்தம் பேச்சு கொடுத்தாள். காவேரி, நீ என்னம்மா படிச்சிருக்க? 9வது வரைக்கும் படிச்சிருக்கேன். அம்மா பக்கவாதம் வந்து படுத்தப்புறம் மேலே படிக்கலைங்க. அவள் தாய் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டது உண்மையில் அமிர்தத்துக்கு தெரிந்திருக்கவில்லை. எனக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கலாமே. என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருப்பேன். படிப்பை நிறுத்தியிருக்க வேண்டாமே. அமிர்தத்தின் முகத்திலும் பேச்சிலும் நிஜமாகவே ஆதங்கம் தெரிந்தது. தனது மகளும் நன்றாக படித்து பெரிய நிலையில் மேல் நாடுகளில் இருக்க இந்த பெண் படிக்க முடியாமல் நின்றது அவளுக்கு மிக வருத்தமாக இருந்தது. காவேரி பதில் சொல்லாமல் அமிர்தத்தை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். என்னம்மா என்ன அப்படி பார்க்குற? உடனடியாக தன் பார்வையை விலக்கி கொண்டவள் தானும் பதிலுக்கு கேட்டாள். உங்கள் குழந்தைங்க என்ன படிச்சிருக்காங்க? தயக்கத்துடன் அமிர்தம் சொன்னாள். 2 பேரும் இன்ஜினியராக அமெரிக்காவில் இருக்காங்க. கேட்டு காவேரி சந்தோஷப்பட்ட மாதிரி தெரிந்தது. எப்பயாவது வருவாங்களா? வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க. போன மாதம்தான் வந்துட்டு போனாங்க என்ற அமிர்தம் அப்போதுதான் அவள் ஒரு பையை தவிர வேறு எதுவும் கொண்டு வராததை கவனித்து கேட்டாள். வெறும் இந்த பையோடு வந்திருக்கியே, உன்னோட பாக்கி ஜாமான்லாம் எங்கே? ஒரு கணம் தயங்கி விட்டு சொன்னாள். கொண்டு வரலங்க. ஏமா, நான் விவரமாக எழுதியிருந்தேனே. இல்லைங்க, எனக்கு திரும்ப போகணும். அமிர்தம் திகட்டி போய்விட்டாள். எங்கே போகிற? எங்கள் ஊருக்கு தான். எனக்கு அங்கே ஒரு ஸ்கூலில் ஆயா வேலை கிடைச்சிருக்கு. இப்போ போனால் ராத்திரிக்குள்ளே போய் சேர்ந்து நாளைக்கு வேலைக்கு போயிருக்கலாம். லீவு இருக்க முடியாது. அமிர்தம் மறுப்பு சொல்ல வாயை திறந்தாள். அவளை பேச விடாமல் 1 நிமிஷம் என்று சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக வைத்திருந்த துணிப்பையை எடுத்தாள். நீங்கள் கண்டிப்பாக தப்பாக நினைக்கக்கூடாது. இதை திரும்ப தரலைனா எனக்கு சமாதானம் கிடைக்காது. நீங்கள் மறுப்பு சொல்லாமல் வாங்கிக்கணும். என்ன இது என்றபடி பையை திறந்த அமிர்தம் திகைத்து போனாள். உள்ளே கட்டுக்கட்டாக பணம். எனக்கு ஒன்றும் புரியலை. இது நீங்கள் இதுவரை எங்களுக்கு அனுப்பிச்ச பணம். இதுலேருந்து 1 பைசா கூட நாங்கள் எடுக்கலை. காரணம் அனுப்புது நீங்களானாலும் இது உங்கள் கணவரோட பணம். அந்த ஆளோட பணத்தை எடுத்துக்க மனசு ஒத்துக்கலை. எங்களை வேண்டாத ஆளை எங்களுக்கும் வேண்டாம். அவரோட காசும் வேண்டாம். எத்தனையோ நாள் பட்னிக்கு இருந்திருக்கோம். மரத்துக்கு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆனாலும் இதிலேருந்து பணம் எடுத்து உசுரோடு இருக்க மனசு பிரியப்படலை. காவேரியின் வார்த்தைகளில் ஒரு பெருமிதம் இருந்தது. வந்த போதிலிருந்தே பலவீனமாய் குரல் போய் இப்போது குரல் கணீர் என்றிருந்தது. நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த காசை அன்னைக்கே திருப்பி அனுப்பிச்சிருக்க வேண்டியதுதானேன்னு. பணம் திருப்பி அனுப்புனா உங்கள் மனசு சங்கடப்படணும்னு அம்மா நினைச்சாங்க. அவங்கள தேடி வந்து பணத்தை கொடுத்து ஒரு பச்சை குழந்தை கஷ்டப்படாமல் வளரணும்னு நினைச்சா உங்கள் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு அம்மா என்றைக்கும் சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல அவளுக்கு தொண்டையை அடைத்தது. சுதாரித்து கொண்டு தொடர்ந்தாள். இதை சேர்த்து வச்சு ஏதாவது அனாதை இல்லத்துக்கு கொடுத்துடலான்னு அம்மா நினைச்சாங்க. பெருசான பிறகு நான் ஒத்துக்கலை. யார் பணத்தை யார் தர்மம் செய்கிறது? செய்ய என்ன உரிமை இருக்குது எனக்கு தோணுச்சு. அதனால் இதை திரும்ப தரணும்னு நான் பிடிவாதமாக இருந்தேன். அம்மா இதை திரும்ப உங்களுக்கு தர்றது உங்களை அவமானப்படுத்துகிற மாதிரின்னு சொல்லி அப்பா தடுத்துட்டாங்க. ஆனால் எனக்கு அப்படி தோணலை. அதான் அவங்க செத்து போன உடனே இதை கொண்டாந்துட்டேன். நீங்கள் என்னை புரிஞ்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பணத்தில் உனக்கு உரிமை இருக்குமா? இது இனாம் அல்ல. இந்த பணத்தில் மட்டுமல்ல, இந்த வீட்லேயும் என் குழந்தைகளுக்கு இருக்க உரிமை உனக்கே இருக்குது. நீங்கள் என்னை இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலன்னு தோணுது. நான் பிறக்க காரணமாக இருந்ததால் மட்டும் அந்த ஆள் எனக்கு அப்பன்னு ஆயிடாது. எடுத்து பாராட்டி சீராட்டாத ஒரு மனுஷனை ஒரு தடவை வந்து பார்க்கணுன்னு கூட தோணாத அந்த ஆளை அப்பாங்கிறதோ அந்த காசுக்கு உரிமை கொண்டாடுறதோ எனக்கு அருவருப்பாக இருக்குது. அமிர்தம் மிகுந்த வருத்தத்துடன் சொன்னார். நீ சொல்கிறது எனக்கு புரியுதுமா. ஆனால் இத்தனை நாள் நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருந்தேன்னா அதுக்கு காரணம் உங்கள் வாழ்க்கையை நான் கொஞ்சமாவது
பண ரீதியாவது சுலோபமாக்கி இருக்கிறேன்னு நினச்சிதான். ஆனால் இத்தனை நாள் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களேம்மா, அந்த கஷ்டத்துலையும் இந்த காசை தொடாமல் வச்சுருக்கோங்கிற பெருமை இருந்துச்சுமா என்று காவேரி லேசான மனதுடன் தொடர்ந்தாள். உங்களை ஒரு தடவை பார்க்கணுன்னு எனக்கு பல தடவை தோணியிருக்கு. ஒவ்வொரு மாதமும் மறக்காமல் பணம் அனுப்புன உங்கள் நல்ல மனசுக்கு நானும் அம்மாவும் ரொம்பவே கடன்பட்டு இருக்கோம். பொதுவாக இந்த இறக்கையெல்லாம் நாளாக நாளாக கம்மியாகி கடைசியில் காணாமல் போயிடும். ஆனால் உங்கள் மனசில் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மனிதாபிமானம் குறையலை. உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன். அமிர்தம் வாயெடுத்து போய் நின்றாள். இந்த பெண்ணிற்கு இதுவரை உதவவில்லை, இனியும் உதவ இவள் அனுமதிக்க மாட்டாள் என்ற உண்மை உரைத்ததால் அவள் மனம் கனத்தது. அவளது களங்கமில்லாத மனதில் தோன்றியது அவள் முகத்திலும் பிரதிபலித்திருக்க வேண்டும். அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவளாய் காவேரி மனம் நெகிழ்ந்து போய் சொன்னாள், நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கம்மா. இவ்வளோ நாள் அம்மா மருந்துக்கே நான் சம்பாதிச்சதெல்லாம் செலவானதனால் தான் கொஞ்சம் சிரமப்பட்டேன். இனி அந்த செலவு இல்லாததால் என் சம்பாத்தியம் எனக்கு தாராளமாக போதும். நான் கிளம்புறேம்மா. பணப்பையை டைனிங் டேபிள் மீது வைத்துவிட்டு காவேரி திரும்பும்போது அறை வாயில் அருகே முகம் சிறுத்து சிலையாக ஒரு மனிதன் நின்றிருந்தாள். அவர்கள் இருவரையும் ஏதோ வேற்றுக்கிரக மனிதர்களைப் போல பார்த்து கொண்டிருந்தாள். பிறந்ததிலிருந்து ஒரு முறை கூட அவள் பார்த்திராத தந்தையை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லளவும் அவள் மனதில் இருந்ததில்லை. எனவே கதவு ஓரமாக நின்றிருந்த அந்த மனிதன் தன் தந்தையாகத்தான் இருக்க வேண்டும் என்று தெரிந்தும் ஏறெடுத்தும் பார்க்காது கதவை நேராக பார்த்தபடி காவேரி கம்பீரமாக வெளியேறினாள். இப்போ தான் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும் போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.